வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரமும் வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் $3,368 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. $3,374 மேலே கொஞ்சம் அப்படி போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து இப்போ $3,368 இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த வாரத்தினுடைய உச்சமாக இது போனது வந்து 3,452 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த க்ளோசிங் வந்து இன்னும் பெருசாக அந்த லெவலுக்கு மேலே, இதற்கு முன்னாடியே போன லெவலும் அதுதான். அந்த 400 சொச்சத்துக்கு மேலே இதுக்கு முன்னாடி கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்தாங்க. பட் ஆனால் ஸ்ட்ராங்காக அந்த லெவலில் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த வாரத்தில் நமக்கு 3,433 ஒரு க்ளோசிங் வந்துச்சு. மறுநாளே அதற்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் சரியாக இல்லாமல் நமக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த 4 நாட்களும் தொடர்ந்து இறங்கி வந்து அதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவலான 3,375 கீழே வந்து இப்போ அது ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ 3,505 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போனோன்னா மீண்டும் இந்த 3,375 கடந்து இது செல்லணும். அப்படி செல்லக்கூடிய வாய்ப்புகளை வரக்கூடிய வாரத்தில் தரலை அப்படின்னா 3,295ங்கிற கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நோக்கி வருவதற்கு கோல்டில் வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். கட் பண்ணி 3,295 கட் பண்ணால் கொஞ்சம் வீக்காகிறதுக்கு கோல்டில் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது. அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் $36 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. $37 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க. அதுக்கு மேலே பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க முடியல. அந்த இடம் தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் அந்த லெவல்லே தான் வந்து நின்றுச்சு. ஸோ இருந்தாலும் 35.90 இந்த வாரமும் தக்க வச்சுக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கு தற்சமயம் வரைக்கும். ஸோ 38.40 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மேலே போச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம். அப்படி வாய்ப்பு தராமல் 35.90 கட் பண்ணால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகவே பார்க்கணும். மீண்டும் 32.10க்கு வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி நமக்கு தேவைப்படுது. பட் சில்வரில் கண்டிப்பாக ஒரு ஏற்றமானது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இறக்கமும் நமக்கு வாய்ப்புகளாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனதில் எடுத்துக்கணும். பார்ப்போம் வரக்கூடிய வாரம் சில்வர் 38.40 நோக்கி பயணிக்க தொடங்குதா அப்படின்ட்டு. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $73 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. $72 மேலே இந்த வாரம் நிறுத்தப்பட்டிருக்கு. போன வாரமே ஒரு ஸ்பைக் 78 வரைக்கும் அடிச்சுது. பட் இந்த வாரம் நமக்கு வந்து 76 நெருங்கி போயிருக்கு. பட் இன்றைக்கி 73க்கு மேலே ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 82ங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்குது. தற்சமய சூழல் க்ரூட் ஆயிலுக்கு மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகம் தருவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஈரான் இஸ்ரேலுடைய போர் செய்திகள். ஸோ அதனுடைய இம்பேக்ட் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே க்ரூட் ஆயில் ஏற ஏற நமக்கும் அது வந்து பல பொருட்களினுடைய விலைகள் உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணங்களாக மாறும்போது அது பங்குச்சந்தையிலும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. பார்ப்போம். தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் ஏற்றம் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம இதையும் ஒரு பக்கம் கண் வச்சுக்கணும். இது ஒரு இண்டிகேஷன் மாதிரி நமக்கு. மற்றபடி நம்ம க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணலனாலும் நான் வாரம் சொல்லுவதற்கான காரணங்கள் இது ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் போதெல்லாம் நமக்கு பங்குச்சந்தையில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இந்த வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பார்த்துடலாமா. நிஃப்டி 25,112 க்ளோசிங். மீண்டும் 25,000க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,610க்கு கீழே போகிறதும் மேலே வர்றதுமாகவே வந்து தொட்டுட்டு வந்து 25,000க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாலும் 25,395 நோக்கி இன்னும் அதனுடைய அடுத்த கட்ட வேகம் வராமல் இருக்கிறது ஒரு மனசுக்கு ஒரு தெம்பை கொடுக்கல. ஸோ இருந்தாலும் வரக்கூடிய வாரம் இந்த 25,395 கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 25,810 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே 24,610 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு சில வாரங்களாக இருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
பலமாக பங்குச்சந்தைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பொசிஷன்ஸை நீங்கள் பார்த்துங்க. 24,610க்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு மேல் நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து செக்டார்களை பார்க்கலாம். செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இந்த வாரம் 56,252 க்ளோசிங். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த 56,320 நம்ம கொடுத்த லெவலுக்கு நெருக்கத்தில் தான் க்ளோசிங். இன்றைக்கி அதனுடைய உச்சமே பார்த்திங்கன்னா 56,328 தான். ஒரு வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா அதனுடைய க்ளோசிங் இந்த 56,320 தாண்டி இருந்தது. இப்போ அதை நெருங்கி இருந்து இந்த க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு எடுத்து வரக்கூடிய வாரம் நமக்கு 56,320 தாண்டி க்ளோசிங் போச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 57,000 தாண்டும்போது 59,500 வரைக்கும் போகிறதுக்கு அடுத்த கட்டமாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ சந்தர்ப்பம் கொடுக்காமல் கீழே வந்துச்சு அப்படின்னா 54,360 தான் அதனுடைய அடுத்த முக்கியமான சப்போர்ட். ரொம்ப நாளாக அதை கட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதற்கு கீழே க்ளோசிங் போகும்போது நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 26,648 க்ளோசிங். 26,580 கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்களாகவே படந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதை சுற்றியே தான் போயிட்டு க்ளோசிங் கொடுத்துட்ருக்காங்களே ஒழிய அதை தாண்டி மேலேயும் வேகமாக போகல, கீழேயும் எதுவும் குறைந்து வரல. இருந்தாலும் 26,000க்கு கீழே வந்தாலே கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் ஃபின் நிஃப்டியில். ஏன்னா அதற்கு கீழேயும் ரொம்ப நாளாக க்ளோசிங் வராமல் இருக்குது. அதே சமயத்தில் 26,580க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்சைட் மூவ் இருந்து 27,000 தாண்டிச்சு அப்படின்னா 27,570 வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். கீழே 26,580 மீண்டும் கட் பண்ணி கீழே வரும்போது கொஞ்சம் 26,000 கட் பண்ணும்போது அந்த வீக்னஸ் ஆனது நமக்கு வேகமாக இருந்து 24,850 கூட வர்றதுக்கு செயலாக மாறிடலாம். ஸோ கொஞ்சம் கவனமாகவே இந்த பர்டிகுலர் செக்டாரில் நீங்கள் இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 38,991 க்ளோசிங். 38,840 தாண்டி இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 வாரங்களாக அதை நெருங்கி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் வந்திருக்கிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 40,750 அப்படிங்கிறது தான். கீழே 38,840க்கு கீழே ஒரு வேளை க்ளோசிங் வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும். ரொம்ப பெரிய கேப்பை தாண்டி மேலே வந்திருக்காங்க. கீழே 35,400 தான் மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ 38,840லேருந்து ஒரு வலிமையான ஏற்றம் கொடுக்கும்போது ஒரு 40,750 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நிஃப்டி ஐடி தருதான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நிஃப்டி பார்மா 21,613 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங். 21,950ங்கிறது ஒரு முக்கியமான பெரிய ரெசிஸ்டன்ஸாக வந்து நின்றுருச்சு. அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது. 21,240 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி அந்த இடத்துக்கு வரும்போதும் கீழே சப்போர்ட் எடுத்து மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த லெவலை விட்டு எந்த பக்கம் வேகமாக வெளியில் போகுதோ அந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு இறக்கமோ ஏற்றமோ இருக்கும் பார்மாலங்கிற மாதிரி இப்போது சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த பக்கம் நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்குதோ அந்த பக்கம் நம்மளுடைய முயற்சிகளை கொண்டு போகலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,630 க்ளோசிங். 54,200 கிட்ட இந்த வாரம் இறங்கி வந்துட்டாங்க. மற்ற செக்டார்கள்லாம் ஓரளவுக்கு மேலே டாப்பை நோக்கி நெருங்கி இருந்தாலும் இது வந்து கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 57,000லேருந்து இறங்கி 54,200ன்ற சப்போர்ட் லெவலுக்கு நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய வாரம் அதையும் உடைச்சிது அப்படின்னா 52,550 வரைக்கும் வரலாம். மேலே 55,700ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருக்குது இப்போது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 23,679 க்ளோசிங். 24,040 நோக்கி அதனுடைய ஏற்றமானது ஏறிக்கிட்டு வருது. 22,930 அப்படிங்கிற சப்போர்ட்டை வந்து போன வாரம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொட்டாங்க. அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஏற்றமானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த 23,679 நெருங்கி இருக்குது. ஒரு வேளை வரக்கூடிய வாரம் 24,040 கடந்துருச்சு அப்படின்னா 24,490 அடுத்த லெவலாக இருக்கும். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,930 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போது நமக்கு நிஃப்டி ஆட்டோவில் இருக்குங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 1013 க்ளோசிங். 965க்கும் 1040க்கும் நடுவில் கிட்டத்தட்ட இந்த 3 வாரங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த லெவலை விட்டு இதனுடைய ஏற்றமானது இன்னும் தாண்டி போகலை. 1040 கடக்கும்போது தான் நமக்கு அடுத்த 1120ங்கிற லெவல் வரைக்கும் போகலாம்.
கீழே 965 கட் பண்ணி கீழே வராமல் இருக்கிறதுனால ஒரு சேஃபான லெவல்லே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரம் இந்த 2 லெவலில் எதையாவது ஒன்று பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 9138 க்ளோசிங், 9305 கிட்ட ரெசிஸ்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்துருச்சு. போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் அதை தாண்டி மேலே வேகமாக 9600 வரைக்கும் நெருங்கி செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்துச்சு. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ 9138ன்றது வந்துருச்சு. அடுத்த சப்போர்ட்டாக 8950 இருக்குது. அதையும் கட் பண்ணி கீழே வந்தால் 8620ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். 9305 தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே மெட்டலில் பார்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை அதற்கான சந்தர்ப்பங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழ் நோக்கி வருவதற்கான வாய்ப்பை எடுத்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது. அடுத்த நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11462 க்ளோசிங், 11480 செயின் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி ஒரு வாரம் மேலே க்ளோசிங் வச்சா ஒரு வாரம் கீழே க்ளோசிங் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பெருசாக அந்த 12,000 தொடுறதுக்கும் அது முயற்சி செய்யுது. ஆனால் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. கீழே 10,700ங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட்டுங்கிறது கீழே இருக்குது. இருந்தாலும் ஒரு வேகம் எடுத்து 11,200க்கு கீழே க்ளோசிங் போனாலே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ்லங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12,000, கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,700 அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. இந்த 11,480 சூழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை விட்டு எந்த பக்கம் அதனுடைய பயணம் வரக்கூடிய வாரங்களில் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரில். நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் 25,000க்கு மேலே அதனுடைய க்ளோசிங் இருந்தாலும் அது ஒரு வலிமையானதாக ஏற்றம் இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் அதை தாண்டி அதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா 200-300 புள்ளிகள் ஏறிக்கிட்டு வந்துச்சுன்னா ஸோ மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் தர்றதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் மறுபடியும் 25,000கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறதும் இல்லை அதற்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வைக்கிறதுமா இருந்துச்சுன்னா இன்னமும் அதற்கு சரியான சந்தர்ப்பம் மேல் நோக்கி செல்வதற்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம மனதில் எடுத்துக்கணும். ஸோ 24,610 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வாரம் நிஃப்டி லெவல்ஸு. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை நிஃப்டி தரப்போகுதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.